கும்மிடிப்பூண்டி அருகே மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் சென்று பட்டியலின மக்கள் கோயிலில் வழிபட்டனர். இதன் மூலம் 22 ஆண்டு காலமாக நீடித்த பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வழுதலம்பேடு கிராமத்தில் அமைந்துள்ள எட்டியம்மன் கோயிலில் பட்டியலின மக்கள் வழிபட அதே பகுதியைச் சேர்ந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதனால் கடந்த 2012ஆம் ஆண்டு கோயிலுக்கு சீல் வைக்கப்பட்டது. 22 ஆண்டுகளாக பூட்டி கிடந்த இந்த கோயிலுக்கு கடந்த மாதம் 9ஆம் தேதி குடமுழுக்கு நடத்தப்பட்டது. அப்போது காலையில் குறிப்பிட்ட சமூகத்தினரும் பிற்பகலில் பட்டியலின மக்களும் கோயிலுக்குள் சென்று வழிபட முடிவு செய்யப்பட்டது. ஆனால் பட்டியலின மக்கள் கோயிலுக்கு செல்லும் பாதை பட்டா நிலம் என்று கூறி அவ்வழியாக செல்ல மாற்று சமூகத்தினர் மீண்டும் தடை போட்டனர். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் குடமுழுக்கு நடத்தப்பட்ட சில மணி நேரங்களிலேயே மீண்டும் கோயிலுக்கு சீல் வைக்கப்பட்டது. இது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவர் உள்பட 7 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. விசாரணையில் கோயிலை சென்றடையும் பாதை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே கோயிலுக்கு தானமாக வழங்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி சீல் அகற்றப்பட்டு மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் முன்னிலையில் பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் சென்று வழிபட்டனர். இப்பொழுது நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த பாதையும் ஒரு பொதுப்பாதை என்பது நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்தினோம். மேலும் இரு தரப்பினருக்கும் ஊர் ஒற்றுமை குறித்து நாங்கள் வலியுறுத்தினோம். ஒற்றுமையாக இருப்பதன் அவசியம் குறித்தும் இந்த அனைவரும் வழிபட வேண்டும், அனைவரும் சமம் என்ற அந்த கோட்பாட்டினை வலியுறுத்தியதன் அடிப்படையிலும் ஒரு சுமூக உடன்பாடு ஏற்பட்டு இரு தரப்பினரும் நம் அனைவரும் இந்த கோயிலில் வழிபடலாம் என்ற ஒரு ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது. இதன் மூலம் வழுதலம்பேடு கிராமத்தில் 22 ஆண்டு காலமாக நீடித்து வந்த பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ளது. அம்மனை கோயிலுக்குள் சென்று வழிபட்டதால் உற்சாகமடைந்துள்ள பட்டியலின மக்கள் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். எங்களோட கனவு இப்பதான் சார் நிச்சயமா வெற்றி அடைஞ்சு இருக்குது. இந்த அதிகாரிங்க மூலியமா கலெக்டர், கம்யூனிஸ்ட் எல்லாமே சேர்ந்து நடத்தி எங்களை இந்த காவல்துறையும் நல்லபடியா இட்டுன்னு வந்து எங்களை நல்லபடியா சாமி கும்பிட வச்சதுக்கு எங்களுக்கு நன்றி சார். நாங்க 40 வருஷம் கழிச்சு நாங்க எங்க சாமி வந்து பாத்துக்கிறோம் சார். எங்களுக்கு எவ்வளவு குறைந்தது தருமே சார். இப்பதான் சார் நாங்க சந்தோஷமா போறோம் சார் எங்க வீட்டுக்கு. எங்களுக்கு இப்ப எந்த குறையும் இல்லை சார். எங்களுக்கு அதிகாரிங்க ரொம்ப ஒத்துழைச்சாங்க சார். எங்களுக்கு அதுவே போறோம் சார். வழுதலம்பேடு கிராம மக்கள் ஒற்றுமையாக தொடர்வதை உற்சாகப்படுத்தும் வகையில் கிராமத்தின் வளர்ச்சிக்காக ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 76 லட்சம் ரூபாய் சிறப்பு நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.